பத்ரிஜி முதல் தடவை என்னுடைய குருநாதர் பத்ரிஜி அவர்களுக்கும் என்னுடைய எல்லா குருநாதர்களுக்கும் குளோபல் முத்தாஸ்ல இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு வந்து எடுத்திருக்கிற டாபிக் என்னன்னா ஃபாலோயிங் இன்ட்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ இன்ட்யூஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இன்ட்யூஷன் அப்படின்னா நம்ம உள்ளுணர்வு, நம்ம இன்னர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா வந்து நம்ம ஒண்ணு எனக்கு தோணுச்சுப்பா, இது வந்து எனக்கு முன்னாடியே இந்த மாதிரி தோணுச்சு, அதுதான் அப்படிதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய தடவை அப்படி சொல்லியிருப்போம். இது மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படின்னா, இது வந்து நமக்குள்ளார அந்த தியானத்துல நம்ம இருக்கும்போது தான் அந்த இன்ட்யூஷன் வந்து நமக்குள்ளார இருந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இப்போ இந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது வந்து, அதாவது உள்ளுணர்வு, நமக்குள்ளார இருக்கிற உள்ளுணர்வு வந்து நிறைய சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய சயின்ஸ் வந்து அதனால வழிநடத்தப்பட்டு இருக்கிறாங்க. முதல்ல வந்து நம்ம சயின்ஸ், ஒரு சில சயின்ஸ் பத்தி எப்படி அவங்க லைஃப்ல எப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய இதுவும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யோகானந்தாவுடைய யோகியின் சுயசரிதம் பத்தி நம்ம எல்லாருமே அந்த படிச்சிருப்போம். ஸோ அதுல நிறைய அவருடைய கைடன்ஸ் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு உள்ளார இருந்து வர உள்ளுணர்வு தான் அவங்களுக்கு நார்மலாவே கைட் பண்ணியிருந்திருக்கும் அவங்களுடைய யோகானந்தருடைய. அதுல ஒரே ஒரு இன்சிடென்ட் வந்து மாத்திரம் நான் சொல்றேன். அதுல என்னன்னா வந்து, இப்போ அவங்களுடைய யோகானந்தா இருக்காங்க இல்லையா, அவங்க சின்ன வயசு அந்த பேர் வந்து முகுந்தன் அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து எப்பயுமே வெளியில போயிட்டு இருப்பாங்க. ஆன்மீகத்துல ஏதாவது தேடல்ல இருப்பாங்க. அந்த குருவை பார்க்க போவாங்க, இந்த குருவை பார்க்க போவாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து என்னடா இவன் இப்படி சுத்திட்டே இருக்கானே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க அண்ணா வந்து அப்புறமா அப்பாவுக்கு அப்புறம் டேக் ஓவர் பண்ணும்போது அவர் வந்து சொல்வார். அந்த ஆக்ரால வந்திருப்பாரு. அப்ப வந்து யோகானந்தா வந்து ஆக்ரால அவங்க அண்ணா வீட்டுல இருக்கும்போது சொல்லுவார், நீ என்ன இப்படி போயிட்டே இருக்க, சரி நான் அவனுக்கு வந்து 2 வைக்கிறேன். இது வந்து நான் ஒரு நாள் வந்து உனக்கு ஆக்ரால இருக்கிறதுனால அவங்க பிருந்தாவனுக்கு நீ போ. பிருந்தாவன் போயிட்டு வந்து நான் காசு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். ஒன் டே ஃபுல்லு இருந்துட்டு நீயே வந்து வரணும், உன்னுடைய இங்க நம்ம வீட்டுக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்வாரு. ஸோ அவருக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுவாரு. அது வந்து என்ன, அவருக்குள்ளார இது நல்லதுதான், கரெக்டா தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அவருடைய அவருடைய உள்ளுணர்வை வச்சுதான் அவங்க வந்து, அவங்களுக்கு எந்த விதமான ஒரு தயக்கமே இல்லை யோகானந்தா பொறுத்தவரை. ஆனா கூட இருக்கிற ஜிதேந்திரா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டை அனுப்பி வைக்கிறாரு. ஏன்னா நீ வந்து பாத்துக்கோ, அவர் யாரையும் வந்து யார்கிட்டயும் வந்து பைசா வாங்கக்கூடாது, நான் என்னோட பேரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாங்கிறதுக்காக ஒரு செக் பாயிண்ட் பாக்குறதுக்காக ஜிதேந்திரா அப்படிங்கிற அவங்க ஃப்ரெண்டை வந்து அனுப்புறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்றாரு. அப்புறமா ஆக்ராலேருந்து பிருந்தாவனுக்கு. அப்புறம் போகும்போது அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரே இது, எப்படிரா நம்ம கையில காசு வேற இல்ல, ஒண்ணும் இல்ல, நீ எப்படி என்ன கூட்டிட்டு போவ, அவ்வளவுதான் நம்ம அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு. ஆனா முகுந்தன் அந்த யோகானந்தா வந்து அவர் பாட்டுக்கு ஃப்ரீயா இருப்பாரு, அமைதியா இருப்பாரு. அப்போ ட்ரெயின்ல வந்து ஒருத்தர் வந்து உட்காருவாரு. உட்கார்ந்துட்டு, என்ன நீங்க வந்து வீட்டை விட்டு கிருஷ்ணர் மேல இருக்கிற பக்தினால வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு. நாங்க வந்து வீட்டை விட்டு எல்லாம் ஓடி வரல, கிருஷ்ணர் மேல இருக்கிற பக்தியில வந்திருக்கோமே தவிர வீட்டை விட்டு எல்லாம் ஓடி வரல. ஆனா நாங்க பிருந்தாவன் சுத்தி பார்க்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாரு. சரி நீங்க சுத்தி பார்க்க வந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரா போய் ஒரு ஆசிரமத்துல கூட்டிட்டு போய் விட்டுடுவாரு அவங்க 2 பேரையும். அங்க என்னன்னா 2 பேர், ஒரு 2 அரசர்கள் வர வேண்டியது கேன்சல் ஆயிருக்கும். சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா அவங்களுக்கு வந்து அங்க தடபுடலா வந்து நல்ல விருந்து விருந்து சாப்பாடே வந்து கிடைக்கும் அந்த இடத்துல. சோ அது வந்து ஜிதேந்திரா அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு வந்து பரவாயில்லையே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது ஆனா அப்போ வந்து அடுத்து என்ன நடக்க போகுதும் போ போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வந்து யோகானந்தா கவலையே பட மாட்டாரு. ஏன்னா இட் 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 வில் ஹேப்பன், நல்லபடியா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நடக்கும் அப்படிங்கறது வந்து மனசார உள்ளூர வந்து ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு ஆணித்தரமா அதை நம்பிட்டே இருந்தாரு. அது அப்படிதான் நடந்தது. ஸோ அடுத்து வந்து என்னன்னா, அப்புறம் பிரசாந்த் சாட்டர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு, பிரசாத் சாட்டர்ஜின்னு சொல்லி ஒருத்தர் வராரு. நீங்க வந்து பிருந்தாவன் சுத்தி பார்க்க வந்திருக்கீங்களா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் ஃபுல்லா பிருந்தாவன் சுத்தி காமிக்கிறாரு. இந்த மாதிரி அவருக்கு வந்து ஃபுல்லா டேக் கேர் பண்ணிட்டு, அதே மாதிரி ஆக்ராக்கும் டிக்கெட்ட வாங்கி குடுத்து அனுப்பிச்சுடுறாரு. அப்ப வந்து பிரசாத் சாட்டர்ஜிக்கு வந்து இவரும் அ கிரியா யோகா வந்து இனிஷியேட் பண்ணி விடுறாரு. ஸோ இது வந்து அவருக்குள்ளார டோட்டலா இது நடக்கும், சரியா நடக்கும் அப்படிங்கிறவர் வந்து உள்ளாரே தோணுது. அவருக்கு எந்த விதமான ஹெசிடேஷனுமே இல்ல, யோகானந்தா பொறுத்தவரை. ஆனா அந்த கூட இருந்த ஜிதேந்திரா அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெசிடேஷனா இருந்தது. முடிக்கும்போது அவர ஓ
எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மள புரிஞ்சுக்காம இருக்கோம் அப்படிங்கிற தன்மையா அது வந்து அவங்களுக்குள்ளார ஒரு கில்ட்டியா தெரியுது. அப்புறம் அவங்க அண்ணா வீட்டுக்கும் போயிடுறாரு. அண்ணா வந்து சொல்றாரு, "நீ எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீன்னா, நான் உன்ன குருவா ஏத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த டைம் நைட் ஆயிடுது. அப்பவும் அவங்க வீட்ல போய் அவங்க அண்ணாவ பார்த்துட்டு, இந்த மாதிரி அ போயிட்டு வந்தோம் அப்படின்னோன, அண்ணா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. சரின்னு சொல்லி, "நான் உன்ன குருவா ஏத்துக்கிறேன்னு" சொன்ன உடனே, அவருக்கும் அந்த கிரியா யோகா அத வந்து தீட்சை அன்னைக்கே வந்து அவர் குடுக்குறாரு. இது ஒரு செயின்ட்டுடைய லைஃப். இன்னொருத்தவங்க வந்து பார்த்தா, பப்பா ராமதாஸ்ன்னு சொல்லிட்டு ஆனந்தா ஆசிரமத்தில அவங்க ஆனந்தா ஆசிரமம் வந்து காசர்கோட்ல இருக்கு. பப்பா ராமதாஸ் என்ன பண்றாருன்னா, ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து அவர் நெறைய நார்த் இந்தியாக்கு போறாரு. ஸோ அப்ப வந்து எப்படின்னா எல்லாமே ராம், ராம் தான். அப்ப அத உள்ளுணர்வா சொல்றது வந்து ராம் சொன்னாரு, ராம் சொன்னாரு அப்படிதான் சொல்லி எடுத்துப்பாரு அவரு. ஸோ எல்லாமே அப்படி பண்ணும்போது, இப்ப எனக்கு எங்க சொன்னாரு, ட்ரெயின்ல ஏறி உட்காந்துக்குவாரு. எங்க போறேன்னே தெரியாது. சரி நான் இங்க இறங்கணும். ராம் வந்து என்ன இங்க இறக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி இறங்குவாரு. நல்லது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இது ராம் தான் குடுத்துருக்காரு. இதுதான் வந்து அவர் பண்ண சொல்லியிருக்கான். அடுத்து நான் அங்க போகணும். அது வந்து உள்ளுணர்வு வச்சே வந்து அவங்க கைட் பண்ணி அது ஃபுல்லா அந்த வித்தின் 1 இயர்க்குள்ளார அவருக்குள்ளார ஏகப்பட்ட விழிப்புணர்வு வந்து நடந்திருக்கு. அந்த ஃபுல்லா இந்த இன்ட்யூஷன் உள்ளார வர்ற அந்த ஒரு அது சொல்படி கேட்டே வந்து அவருக்குள்ளார ஒரு டோட்டல் விழிப்புணர்வு வந்து அவர அ அப்படி ஒரு பியூரஸ்ட் ஃபார்மாவே அவர் வந்து மாறிடுறாரு. ஸோ அத பத்தி கடவுளே தேடி அப்படிங்கிற புக்லயும் நெறைய எழுதியிருப்பாரு. ஸோ இது வந்து இந்த செயின்டினுடைய இது. இன்னொருத்தவங்க வந்து என்னுடைய குருநாதர் பெரியவர் ராமமூர்த்தின்னு சொல்லி சேலத்துல ஒரு 25 இயர்ஸ் பேக் இருந்தாரு. அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு 17 வயசு அப்படி இருக்கும்போது, அவர் சுத்த லைக் நாத்திகவாதி தான். அவர் சுத்தமா சாமிலாம் கும்பிடவே மாட்டாரு. அந்த மாரி ஜாலியா இருக்கிற டைப்பு. அப்போ அவரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது, அப்படிங்கிற ஒரு வாய்ஸ், அதாவது தெலுங்குல வந்து அப்படின்னா வா அப்படிங்கிறது. ஸோ அப்படின்ற ஒரு வாய்ஸ் வந்து உள்ளார வந்ததும், அப்படியே எக்ஸாம எழுதிட்டு இருக்காரு. அப்படியே விட்டுட்டு வந்துடுறாரு. வந்தவுடனே உள்ளார நெறைய சேஞ்சஸ் அவருக்குள்ளார நடக்குது. ஒரு கைடன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு தகுந்த மாரியே வந்து அவங்க பண்றாங்க. அப்புறமா பார்த்தா அவருக்குள்ளார நெறைய சொற்பொழிவுகள் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அந்த சொற்பொழிவுகள் வந்து ரொம்ப எளிமையாவும், அந்த ஈஸியாவும் மக்களுக்கு போய் சேர்ற மாதிரியாவும் நெறைய விஷயங்கள் வந்து பண்றாரு. ஸோ இது வந்து ஏன்னா இது இந்த செயின்ஸ் பத்திலாம் நம்ம இப்ப ஏன் சொல்றோம் அப்டின்னா, இந்த இன்ட்யூஷன்ங்கிற விஷயம் வந்து எல்லார்கிட்டயுமே இருக்குது. நாட் ஒன்லி வித் செயின்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம ஈஸியா நம்ம வந்து பண்ணிப்போம் இல்லையா? இப்ப யோகானந்தா தெரியும். பப்பா ராமதாஸ்னா யாருன்னு தெரியும். ஸோ இதே விஷயங்கள் நமக்கும் நிச்சயமா நடந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுடைய லைஃப்லயும் வந்து இன்ட்யூஷன் அப்படிங்கிறது வந்து அந்த உள்ளுணர்வுங்கிறது வந்து நிச்சயமா இருக்குது. பட் நம்ம அந்த தியானத்துல வந்து ஆழமா போகும்போது தான், இந்த தியானம் தான் வந்து இன்ட்யூஷன் அப்படிங்கிற கத வந்து திறக்குது. ஸோ நம்ம கதவ திறக்கிற டூல் தான் வந்து இன்ட்யூஷன்ங்கிற கதவ திறக்கிற டூல் தான் வந்து இந்த தியானம் அப்படிங்கிறது. ஸோ இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஆ நம்ம நெறைய விஷயங்கள் இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் நல்லாவே வரும். ஒவ்வொருத்தங்களுக்கு உள்ளுணர்வு வந்து நல்லாவே வெளிப்படும், நல்லா தெரியும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃப் வரும், போகும். இதுல வந்து இந்த பாடி மைண்ட், சோல் மைண்ட் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, பாடி மைண்ட் வந்து சும்மா நம்ம ஜஸ்ட் கேட்கிறத வச்சு பண்றது, அந்த எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து சரியா இருக்காது. சோல் மைண்ட் வந்து தான் நம்ம இன்னர் பீயிங் உள்ளார போய் டச் ஆயி, அதுலருந்து வர்ற ஒரு வாய்ஸ் தான் வந்து நமக்கு உண்மையான முடிவா இருக்கும். அதுதான் வந்து சரியான உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதுல வந்து பார்க்கும்போது, இந்த இன்ட்யூஷன் பத்தி பார்க்கும்போது, அ ஓஷோ வந்து நான் அந்த ஓஷோவுடைய இன்ட்யூஷன் அப்படிங்கிற புக்க வந்து நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணேன் இதுக்கு. ஸோ அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, அ இன்ட்யூஷன்ங்கிறது வந்து நெறைய அ நமக்குள்ளார வர அ ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஏன் வரமாட்டேங்குது? ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஏன் நார்மல் மக்கள் வந்து ஒரு முடிவு எடுக்க தயங்குறாங்க? உள்ளார என்ன நடக்குதுங்கிறதே தெரியல. ஸோ அப்ப என்னென்ன தடைகளா இருக்கு? அப்படிங்கிறத வந்து அத பத்தி அவங்க சொல்றாங்க. அது என்னன்னா, ஒரு 6 விஷயம் சொல்றாங்க. அதாவது ஒரு வெங்காயத்த உரிக்கிற மாதிரி. இப்போ வந்து ஒரு வெங்காயம் அப்படி இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லேயர உரிக்கிறோம், அடுத்த லேயர உரிக்கிறோம். உரிச்சு, உரிச்சு, உரிச்சு பார்த்தா உள்ளார ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி தான் உள்ளார நமக்குள்ளார எம்ப்டியா ஆகும்போது தான், அந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிற மலர் வந்து நமக்குள்ளார அது விரியும். ஆனா நம்ம அத அந்த அத அந்த அந்த ஒரு உள்ளுணர்வுக்குள்ளார போகாத முடிக்கு நமக்குள்ளார நெறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கிறது. ஸோ அது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பிசிக்கல் சென்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிசிக்கல் சென்சஸ் அப்படின்னா, நம்ப நமக்குடைய ஐம்புலன்கள் நமக்கு நல்லாவே தெரியும். கண்ல பார்க்குறோம், மூக்குல வந்து ஸ்வ அ ஸ்மெல் பண்றோம், பேசுறோம், காதுல கேட்கிறோம், உணர்தல் இருக்குது. பட் கண்ல இப்போ வந்து பார்த்தோம்னா, இப்போ
மூக்குல வந்து இப்போ மூச்சு விடுறோம் சரி, மூக்க வந்து ஸ்மெல் பண்றோம். பட் அந்த ஸ்மெல்லிங் ரியலி நமக்கு வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு இயல்பான நல்ல ஒரு ஸ்மெல்லிங் திறன் இருக்கிறவங்களா நம்ம இருக்கிறோமானாலும் இல்ல. ஏன்னா, நாய், குதிரை அதுங்கலாம் பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஒரு ஸ்மெல்லிங் பவர் இருக்கு. அதே மாதிரி இப்ப வந்து காது பார்க்கும்போது கேட்கிறோம் அப்படின்னா, ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறோமா அப்படின்னாலும், இப்ப ஒரு மான் வந்து போகுது அப்படின்னா, மான் பக்கத்துல ஒரு சின்ன காத்துல ஒரு இலை அசைஞ்சு கீழ விழுந்தாலே அலர்ட் ஆயிடுது. ஆனா நம்ம அந்த அளவுக்குலாம் வந்து பெருசா இல்ல. ஸோ இப்படிதான் வந்து கண்ல நம்ம பார்க்குறதும் வந்து நம்ப இன்னொருத்தவங்க கண்ண பார்த்து தான் பேசணும். நம்ம கண்ண பார்த்து பேசுறதில்ல. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் பேசிட்டு அப்படியே விட்டுறது. ஏனோ தானோ அப்படியே பேசுறோம். அப்புறம் பேசுறது கூட கரெக்ட்டா வந்து பேசுறது கிடையாது. அந்த ப ஒரு எக்ஸ்பிரஷன்ஸோட பேசுறது. ஏனோ நம்ப வந்து ஏனோ தானோன்னு வந்து நம்ப கரெக்ட்டா கான்ஷியஸாவும் பேசுறது கிடையாது. ஸோ அது தவிர தொடுதல் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இப்ப யார்ட்டயா நம்ம ஷேக் ஹேண்ட் குடுக்குறதோ, இல்ல பையன் ஒரு ஒரு குழந்தை வந்து பொண்ணா இருந்ததுன்னா, அப்பா வந்து ஒரு ஏஜ்க்கு மேல அந்த பொண்ண தொடாம இருக்கிறது. அதெல்லாம் வந்து நம்ம சமூகத்துல இருக்கிற இது. அதே மாரி பையனா இருந்தா, அந்த மாதிரிலாம் ஒரு சில இடத்துல வந்து இருக்குது. ஸோ தொடுதல் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இயல்பா உட்டுட்டு, நம்ம எப்ப வந்து பின்னாடி தாண்டி வர்றோமோ, அப்ப வந்து இந்த பிசிக்கல் சென்சஸ்னால நம்மளுடைய இன்ட்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்க தடப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதாவது நம்ம இயல்பாவே இருக்க மாட்டேங்கிறோம். அதுதான். ஸோ இப்ப என்ன ஆகுது? அப்ப நிச்சயமா அது வந்து வெளிப்படலாம். அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. இது நிச்சயம் இது வந்து யோகா பண்ணும்போது, நமக்குள்ளார அந்த பாடி அண்ட் மைண்ட் ஒண்ணா இருக்கும்போது வந்து நம்மளுடைய ஒரு ஒரு டோட்டலா நம்ம வந்து இந்த விஷயங்கள அந்த ஐம்புலன்கள்ல வந்து இயல்பான விஷயத்துக்கு இயல்பா நமக்கு என்ன இருக்கோ, குடுக்கப்பட்டிருக்கோ, அத வந்து நிச்சயமா நம்ம வந்து உணரலாம். ஸோ இப்போ யோகா பண்ணும்போது வந்து அது பண்ணலாம். அத பண்ண பண்ண வந்து நமக்குள்ளார வந்து இந்த இயல்பு தன்மை வந்து நல்லாவே திரும்பும். அப்புறம் நம்ம அந்த நடக்கும்போது, கால்ல வந்து மண்ணு படும்போ கா மண்ணு மண் இருக்கிற இடத்துல நடக்கும்போது, புல்வெளியில நடக்கும்போது, ஸ்டார்ஸ பார்க்கும்போது, எந்த அளவுக்கு வந்து இயற்கையோட நம்ம வந்து ஒன்றி இருக்க இருக்க வந்து இந்த பிசிக்கல் சென்சஸ வந்து நம்ம எதுல கட்டுப்பட்டு இருக்கோமோ, அந்த தடையிலருந்து விலகி வர வர நமக்குள்ளார வந்து இந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து ப்ளூம் ஆகும். அது வந்து பிசிக்கல் சென்சஸ்னால நமக்கு இருக்கிற தடைகள். இன்னொன்னு வந்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கண்டிஷனிங். அதாவது நம்ப மனப்பக்குவம் சொல்றோம் இல்லையா? ரொம்ப வந்து இந்த சொசைட்டில வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஆண் வந்து நீ ரொம்ப டாமினன்ட்டா இருப்பாங்க, கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்கா இருப்பாங்க. இவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து வந்து கண்டிஷன் ஆயிட்டு வந்துடுறாங்க. அதே மாரி பெண் வந்து நீ ஒரு வீட்ல தான் இருக்கிற, அதுக்கு தகுந்த மாரியே வந்து அவங்களோட சூழல்லாம் வந்து பழகி, இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு இருக்கு. பெண்கள்னா ஈஸியா அழலாம், ஆண்கள்னா அழக்கூடாது. அப்படிலாம் வந்து ஏதோ சொசைட்டி வந்து நமக்குள்ளார இப்படிதான் அப்படி நீலாம் இப்படிதான், நீலாம் இப்படிதான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாமலே வந்து நமக்குள்ளார நெறைய விஷயங்கள் அப்படியே அதுதான் அப்படிங்கிற மாரி நமக்குள்ளார ஒரு அ மனச வந்து பக்குவப்படுத்தி வச்சிருக்காங்க அந்த சமூகத்துல. நம்ப அதுலருந்து வெளில வரும்போது, அதுலயும் அகைன் நம்ப இயல்பா இருக்க இருக்க வந்து, அந்த கண்டிஷனிங் இல்லாத நிலை இருக்கும்போது, நிச்சயமா நம்ப அதுலருந்து வந்து வெளில வரலாம். ஸோ நம்ப எங்க தான் வந்து இருக்கிறோம், எந்த இடத்துல வந்து நம்ப ரொம்ப ஓவரா இத பத்தி ஒ ஒ சிக்கிட்டு போயிட்டுருக்கோம். மனச வந்து அன்னெசசரியா இதுல போய் நம்ப ப பக்குவப்படுத்துறது வந்து தப்பா போயிட்டுருக்கு. அப்படின்னு எப்ப அத ரியலைஸ் பண்றோமோ, அந்த க்ஷணமே வந்து அதுலருந்து நம்ம விடுபட்டு வரலாம். இன்னொன்னு வந்து அது அப்பதான் வந்து நம்ம குழந்தைத்தனமான ஒரு மனசுக்கு வருவோம். அதுதான் வந்து நம்மளுடைய மையத்துக்கு வந்து எடுத்துட்டு போகும். அப்புறம் ரேஷனலைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ப நியாயம் கற்பிக்கிறது. வேற யாருக்காவது இப்போ ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா, அது நான் அதாவது உடனே வந்து ஆமா, இல்ல, இல்ல நான் சொல்றது தான் கரெக்ட்டு. நீங்க இது கிடையாது. நீங்க சொல்றது வந்து சரியில்ல. அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதாவது மோஸ்ட்லி வந்து டாமினேட் பண்ற மாரி பேசுறது. அதாவது இதுல இதுல நான் கத்துக்கிட்டது இதுதான். அவங்களுடைய புக் அறிவு இல்ல ஜஸ்ட் அவங்களுடைய அறிவ வச்சு மாத்திரம் பேசுறது. அனுபவ அறிவு இல்லாம, சும்மா இவங்க சொல்றது, அவங்க சொன்னது அதெல்லாம் கேட்டு வச்சு, இவங்களே ஒரு இத வந்து நியாயம் கற்பிக்கிறது. அப்படி இருக்கும்போது கூட அது ஒரு தடை தான். நமக்குள்ளார வந்து இந்த இன்னர் பீயிங்குள்ளார நம்ம கனெக்ட் ஆறதுக்கு, இது வந்து ரொம்ப அ ஒரு கொஞ்சம் தடையா இருக்கும். ஸோ அப்புறம் அதே இது நம்பளுடைய ஒரு டோட்டலா நம்மளே ஒரு நியாயப்படுத்தி, ஒரு காரணப்படுத்தி, அதோடைய காரணம் உள்ளார்ந்து வரும்போது, அத வச்சு நம்ம நியாயப்படுத்தணும் அப்படின்னா, அது கரெக்ட்டா இருக்கும். ஆனா நம்ம சும்மா இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, அத வச்சு நம்ம ஒரு நியாயப்படுத்தி பேசுற பேச்சுக்கள் வந்து, நிச்சயமா அது வந்து சரியா இருக்காது. இது நமக்கு நம்மளுடைய
உள்ளார இருக்கிற பீயிங்கோட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு தடையா இருக்கும். ஸோ இந்த விஷயத்துல இருந்தெல்லாம் நம்ம ஈஸியா வெளிய வந்துடலாம். அது ஒன்றும் ரொம்ப கஷ்டமானது கிடையாது. எங்க நம்ம சிக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து நம்ம வெளியில வந்துடலாம். அப்புறம் வந்து சென்டிமெண்டலா இருக்கிறது, ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது. இது வந்து உணர்ச்சி வசப்படுறதுனால ஒண்ணும் ஆகப் போறதில்ல. ஏதோ ஒண்ணு ஆச்சு அப்படின்னா உடனே நம்ம மோஸ்ட்லி அந்த லேடீஸ்லாம் ரொம்ப ஒரு மாரி உணர்ச்சி வசப்பட்டுடுவாங்க. ஆனா உணர்ச்சி வசப்படுறது எதுக்கு நம்ம உணர்ச்சி வசப்படுறோம்? இப்ப எதுக்கு அது? அதனால என்ன யூஸு? ஏதாவது நான் அடுத்து என்ன செய்யணும்? அப்படிங்கிறது மாரி தான் நம்ம யோசனை பண்ணணுமே தவிர, அழுதுட்டு இருக்கிறதோ, ரொம்ப கஷ்டப்படுறதோ, அதுல வந்து நம்ம டக்குன்னு மீண்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அடுத்து? அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணும்போது, அது நிச்சயமா நமக்குள்ளார வந்து அது ஒரு நல்ல ஒரு முடிவுகள் வந்து வரும். அது வந்து அடுத்து வந்து ரெப்ரஷன் அடக்குமுறைன்னு சொல்றது. அடக்குமுறை என்னன்னா, நம்ப ஆ எது வந்து பத்தி பயப்படுறோமோ, எத பத்தி வேணாம் வேணாம் இது எனக்கு வராது அப்படின்னு சொல்லி ரொம்ப நமக்கு நம்பளே வந்து எத அடக்கி அடக்கி நமக்குள்ளார வைக்கிறோமோ, அதுதான் வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ரொம்ப டீப்பா போய் ரூட் ஆயிடும். ஸோ இத பத்தி நேத்து சரண்யா கூட அந்த யூடியூப்ல அந்த வீடியோல பேசியிருந்தாங்க. ஸோ இதுல என்னன்னா, ஆக்சுவலா நம்ம எந்த அளவுக்கு அந்த விஷயத்த அடக்கி அடக்கி வைக்கிறோமோ, இப்ப பயத்தையோ, கோபத்தையோ இப்படியே அடக்கி அடக்கி வரும்போது, ஒரு நாள் வந்து அது நம்ம வேற மாரி அது நமக்கே வந்து ப்ராப்ளமா வந்து உருவாகும். ஸோ இப்போ அது ஒரு மூவி நான் ரீசென்ட்டா பார்த்தேன். அது "தோ தீவானே ஷஹர் மே" அப்படிங்கிற மாரி மூவி. அது ஹிந்தி மூவில தான். அது என்ன ஆகும்னா, ஒரு ஹீரோக்கு வந்து இஷ் அப்படிங்கிறது வந்து வராது. எஸ்ஹெச் இருக்கு இல்லையா? இஷ். அது வந்து வராது. அந்த ஹீரோ பேர் வந்து சஷாங்க் சர்மா. அவங்க வந்து பேரு சொல்றதுக்கே வந்து ரொம்ப பேரு சொல்றதுக்கே வந்து அவங்க இது பண்ணுவாங்க. சசாங்க் சர்மா அப்படின்ற மாரி தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஐஐஎம் அப்படிங்கிற இடத்துல வந்துலாம் அவங்களுக்கு இது கிடைக்கும்போது கூட, அவங்களால முடியாது. ஏன்னா இன்டர்வியூ வந்து அவங்களால அட்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயத்தினால வந்து ரொம்ப தடைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து ஒரு நாள் அவங்க சரி பொண்ணு பார்க்கலாம். அவங்க வீட்ல இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அம் அ பொண்ணு பார்க்க போகும்போது, அந்த பொண்ணோட பேரு பார்த்தீங்கன்னா, ரோஷினி. அதுவும் பேர் தான் ரோஷினி அப்படின்னு சொல்லுவாங்க. ரோஷினி, ரோஷினின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்ப அவனுக்கே வந்து கஷ்டமா இருக்கும். அப்புறம் அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடும். அப்புறமா அது வந்து தொடர்ந்து போகும் அப்படியே அந்த கதை. பட் லாஸ்ட்டா வந்து அவங்க பாஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஹெட்டா இருப்பான் அந்த பையன். அந்த கம்பெனில அந்த அந்த ஒரு டீமுக்கு அது நீ தான் பிரசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துரும். நான் எப்படி இந்த இந்த இஷ்யூலாம் வருமே ஆ ட்ர வாட்டெவர் அத இந்த அ இவ் லைக் ஹானஸ்டி அப்புறம் கண்டிஷனிங் அப்படி எப்படி சொல்றது? பிரசன்டேஷன வந்து எடுத்து எடுத்து பார்ப்போம். ஆனா, அவனுக்குள்ளார அந்த இஷ்யூ வராம பண்ணவே முடியாது. அப்புறமா வந்து எனக்கு வேணவே வேணாம். நான் ரிசைனே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரெசிக்னேஷன் இமெயில் போட்டு விட்டுட்டு அப்படியே படுத்துருவான். படுத்த உடனே அவனுக்குள்ளார வந்து சின்ன வயசுல அப்படியே உள்ளார ஓடும். சின்ன வயசுல வந்து 7 வயசா இருக்கும்போது ஒரு சின்ன போயட்ரி ஒண்ணு சொல்லியிருப்பான். அத பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனா, அதுல வந்து இந்த விஷயம் ப்ராப்ளமா தான் இருக்கும். ஆனா, அவன் தைரியமா சொல்வான். அத சொல்லவும் அவனுக்குள்ளார வந்து ஒரு பய உணர்வு வந்து போயிடும். இதுதான் என்னோட இயல்பு. வரலன்னா என்ன இப்போ? அதுதான் என்னோட இயல்பு. அத வச்சு நான் பண்றேன். இதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறமா அத உணர்வான். உணர்ந்து அந்த பிரசன்டேஷன வந்து பண்ணுவான். ஸோ இதையும் ஏன் இங்க வருது அப்படின்னா, நமக்குள்ளார இருந்து தான் அந்த பயத்த போக்கக்கூடிய தன்மையும் அது நமக்குள்ளார இருந்து வரணும். எக்ஸ்டர்னலா யாரும் வந்து நம்ம பயத்த போக்கலாம் மாட்டாங்க. ஸோ அகைன் அததான் வந்து உள்ளார அத எடுத்து குடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம வந்து அது அத அத தாண்டி வரதுங்கிறது தான் கஷ்டமா இருக்கும் ஒவ்வொரு டைம்ல. பட் அத நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது, நமக்குள்ளார இருக்கிற இப்படிதான் எதுவா இருந்தாலுமே சரி, நமக்குள்ளார இருக்கிற எமோஷனல்ஸ் வாட்டெவர் தங்கிட்டு இருக்கோ, அது எல்லாமே வந்து எடுத்துட்டு வர்றது வந்து உள்ளார இருக்கிற அந்த இன்ட்யூஷன நம்ம பிடிச்சுட்டோம் அப்படின்னா, அது தானா வந்து வெளியில வந்துருது. ஸோ இது வந்து அடக்குமுறையில் இந்த மாரி இருக்கிறதுனால தான் வந்து இந்த நமக்குள்ளார இன்ட்யூஷன் வந்து ஒர்க் ஆகாமவும் இருக்கும். பட் அது எப்போ வந்து அத நம்ப உணர்ந்தோமோ, அத ரியலைஸ் பண்றோமோ, அதுவும் வந்து நமக்கு வந்து ஷேட்டர் ஆயிடும். ஸோ இந்த மாரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கும்போது தான் இன்ட்யூஷன் வந்து வேலை பண்ணாம, அதாவது வேலை பண்ணாம மீன்ஸ் நமக்குள்ளார அது தோணாம, என்ன முடிவெடுக்கிறதுங்கிறது தெரியாம இருக்கிறது. ஸோ இது நம்ம எப்ப இந்த ஒரு அதாவது பிசிக்கல் சென்சஸ்லேருந்து கண்டிஷனிங் அதாவது நம்ம மனசு பக்குவப்படுத்துதல், அதுக்கப்புறமா நியாயப்படுத்தி பேசுறது, அதுக்கப்புறமா வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படாம இருக்கிறது, ரொம்ப எதையும் அடக்கி அடக்கி நம்ம பண்றது.
அடக்கடக்கி வச்சிட்டு இருக்கிறது நமக்குள்ளார. இதெல்லாம் இருந்து நம்ம அப்படியே விடுபட்டு வந்தோம்னாலே வந்து உள்ளார நமக்குள்ளார அந்த ஒரு உள்ளுணர்வுங்கிறது வந்து தானாவே அந்த மலர் வந்து நல்லபடியா வெளிப்படும். சோ இதுதான் வந்து நமக்குள்ளார ஒத்திசைவுல இருக்கிற ஒண்ணு. நம்ம எப்ப வந்து நம்ம பீயிங் கூட நம்ம சென்டரோட ஒரு ஒத்திசைந்து இருக்கிறோமோ, அப்ப வந்து தான் வந்து அந்த நம்ம இன்ட்யூஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்குள்ளார மலரும். சோ அதுல வந்து சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு விஷயம் வந்து ஆ இங்க சொல்லணும். இந்த சகுந்தலா தேவி அப்படிங்கிற ஒரு அந்த மேத்தமேட்டிஷியன் அவங்க இருந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா, அவங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு அந்த சயின்டிஸ்ட் இருக்கிற டைம்லயே போய் அவங்க பார்த்துருக்காங்க. அவங்க சொல்யூஷன்ஸ் எல்லாம் அவங்க மேத்தமேட்டிக்ஸ் அத கேட்க கேட்க ப்ராப்ளம்ஸ் கேட்க கேட்க கேட்டு முடிக்கிறதுக்குள்ளாரயே அந்த அம்மா வந்து சொல்யூஷன் குடுத்துருவாங்களாம். எழுத ஆரம்பிச்சுடுவாங்களாம். அப்படிப்பட்ட அவங்க வந்து "இது எப்படி நீ பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "இல்ல எனக்கு ஜஸ்ட் தானா தோணுது" அப்படின்றாங்க. ஸோ இன்ட்யூஷன் இது வந்து என்னன்னா, அப்படியே ஃபர்ஸ்ட் உடனே ஒரு ஜம்ப் தான். இன்ட்யூஷன் வந்து ஜஸ்ட் ஒரு முடிவே குடுத்துரும். அது நடுவுல எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் காமிக்காது. ஜஸ்ட் இட் வில் கிவ் த ஃபைனல் சொல்யூஷன். அதுதான் வந்து இதுதான் உன்னோட முடிவு. இந்த ப்ராப்ளத்துக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அவங்க சகுந்தலா தேவி வந்து என்ன சொல்றாருன்னா, ஓஷோ அவங்க வந்து ஒரு ஒரு எக்ஸிபிஷன் பீஸ் ஆயிட்டாங்க. இல்லன்னா அவங்க கொஞ்சம் தெரிஞ்சு அவங்களுடைய ஃபுல் செல்ஃப் ரியலைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பிரயத்தனப்பட்டிருந்தாங்கன்னா, நிச்சயமா அவங்க வந்து என்லைட்டன் ஆயிருப்பாங்க. ஷி ஜஸ்ட் மேட் ஹர் அந்த டேலண்ட்ஸ வந்து எக்ஸிபிட் பண்ணி பண்ணி அவங்க அப்படியே அந்த லைன்ல போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து சொல்லணும்னா சங்கரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ரிக்ஷா ஓட்டிட்டு இருந்தாராம் ப்ரொஃபசர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் ஒருத்தருக்கு. அவர் வந்து இப்போ ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது மனசுல வந்து ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ்லாம் வருமா. அத உடனே இந்த ரிக்ஷாக்காரர் வந்து சொல்வாராம். நீங்க இது நினைச்சிட்டு இருக்கீங்க சார். இதுக்கு வந்து ஆன்சர் இதுதான் அப்படின்னு சொல்லுவாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, இல்ல நீங்க நினைக்கும் போதே எனக்கு வந்து அதோட ஆன்சர் எனக்கு வந்துருது அப்படின்னு சொல்லுவாராம். சங்கரன் அப்படிங்கிறவரு வந்து. சோ இப்ப வந்து இதுல என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு வந்து இந்த இன்ட்யூஷன் உள்ளார அவர் உடனே அவர அந்த ப்ரொஃபசர் அந்த யூரோப்பியன் ப்ரொஃபசர் வந்து யூரோப் கூட்டிட்டு போயிட்டு, அங்க போய் நெறைய பேருட்ட நெறைய இன்னும் நெறைய சயின்டிஸ்ட், மேத்தமேட்டிஷியன்ஸ்லாம் அவங்க நினைக்கும் போதே அதாவது ஆ மனசுல நினைக்கிறத உடனே வந்து மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மைண்ட் வாய்ஸா அவங்களுக்கு கேட்கிற மாரி அவங்க என்ன சகுந்தலா தேவியோட ஸ்டெப் அஹெட். ஸோ அந்த மாதிரிலாம் கூட இருந்திருக்கு ஒருத்தவங்களுடைய இன்ட்யூஷன். அவங்க நினைக்கும் போதே வந்து இவங்க ஆன்சர் சொல்லிடுறாங்க சங்கரன்ங்கிறவரு. ஸோ இப்படிப்பட்ட இது விஷயங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயங்கள்லாம் அவங்க பேசக்கூட அவசியம் இல்ல. அவங்க நினைக்கும் போது அதோட ஆன்சர் வரும்போது எல்லாமே எழுதி வச்சுட்டாங்க. ஆன்சரே எழுதிட்டாங்க. பட் ஹவ் தே கம் டூ தட் ஆன்சர் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ ஸ்டில் வந்து நெறைய ஒர்க்ஸ் வந்து இதுல இன்னும் போயிட்டே இருக்கு. அதோட அனாலிசிஸ் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ சங்கரன்ங்கிறவர் வந்து இறந்துட்டாரு. பட் ஸ்டில் அவருடைய ஆன்சர் ஸ்டில் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அத ப்ரூவ் பண்ண தான் முடியல. அந்த மாதிரியும் வந்து நமக்குள்ளார ஒரு முடிவு வரும். ஆனா அது டோட்டல் ஜம்பா இருக்கும். அந்த முடிவு வந்து இதுதான் முடிவு அப்படிங்கிற மாரி இருக்கும். நடுவுல வந்து நமக்கு ஒண்ணும் ஒரு ப்ராப்ளம், உடனே ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா அந்த சொல்யூஷன் வந்து ஃபைனலா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அந்த பெர்ஃபெக்ட்டான அந்த ஒரு சொல்யூஷனாக இருக்கும் இது. ஸோ இதுதான் வந்து இன்ட்யூஷனுடைய அ அ தன்மை. அது நம்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்குது. அந்த தியானத்தின் மூலியமா தான் வந்து நம்ப கதவு திறக்கிற மாதிரி. தியானம் தான் வந்து இன்ட்யூஷன் அப்படிங்கிற கதவ வந்து திறக்கிற மாதிரி. எப்போ அந்த நம்மளுக்குள்ளார ஒரு அ தெளிவு இருக்கோ, லைக் தாட்ஸ் இல்லாம ஒரு அமைதியான ஒரு சிட்யூவேஷன்ல நம்ம இருக்கும்போது, தானாவே அது மலரும். அது எப்பயுமே அது வந்து நமக்குள்ளார அந்த மையத்திலேயே நம்ப இருக்கும்போது, அதுதான் வந்து நமக்குள்ளார அந்த வாய்ஸ் அந்த உள்ளுணர்வு நமக்குள்ளார வந்து அ எப்பயுமே அது வந்து லைவாவே இருக்கும். அதுக்கு தான் நம்ப இந்த நமக்குள்ளார இப்ப முன்னாடி சொன்னோம் இல்லையா? என்னென்னமோ விஷயங்கள் நமக்குள்ளார தெரியாமலே இருக்கும். சமூகம் நமக்கு ஒரு இத போட்டிருக்குது. ஸோ அதுலருந்து நம்பலாம் வெளிவரத்துக்கும், நமக்குள்ளார ஒரு கிளாரிட்டி எடுத்துட்டு வரதுக்கும் தான் நம்ம இப்ப இந்த ஸ்வாத்தியாய யோகா, அந்த புக்ஸ் படிக்கிறது, நமக்கு நம்மளே நெறைய சத்சங்ஸ் கேட்கறது மூலியமா, அத நம்ப ஒரு லைவா வச்சுட்டு இருக்கும்போதே வந்து நம்ம தியானம் பண்ணவே நம்மளுடைய இன்ட்யூஷன் ஆல்வேஸ் வந்து எல்லாருக்குமே, நம்ம எல்லா மாஸ்டர்ஸுக்குமே இது வந்து நிச்சயமா சாத்தியமாகும். அது எல்லாருக்குமே இருக்குது. அண்ட் இட் இஸ் ஹேப்பனிங் ஆல்சோ. எல்லார்கிட்டயுமே அந்த ஒரு இன்ட்யூட்டிவ் பவர் இருக்குது. அது இன்னும் நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னா, இதுவும் வந்து ஆ நமக்குள்ளார இந்த ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு வந்துட்டு போறபோது, அத நம்ம கவனிக்க டோட்டலா நம்ம பீயிங் கூடயே இருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் ஃபுல்லா இதையும் இன்ட்யூஷனையும் தாண்டி நம்ம போறது தான் விஷயம் இருக்கு. இன்ட்யூஷன்லயே இல்லாம, அதையும் தாண்டி எப்பயுமே ஒரு ஆழ்ந்த அமைதியில
இன்ட்யூஷனும் வேணாம், மைண்டை வச்சு ஒர்க் பண்ற வேலையும் வேணாம். அமைதியா எப்பயுமே ஒரு அமைதியில சைலண்டா வித்தவுட் எனி திங் நம்ம ஒரு மையத்துல அந்த சோர்ஸ்லயே நம்மளே இருக்கிறது தான் வந்து கான்சியஸ். ஆல்வேஸ் அந்த ஒரு கான்சியஸ்லயே இருக்கிறது தான் வந்து மெயினான விஷயம். அந்த இன்ட்யூஷன் தாண்டி நம்ம போகணும். அதுதான். தேங்க்யூ மாஸ்டர்ஸ் ஃபார் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச்.